சரணின் உள்ளங்கையில் சுரீரென வலி பரவவும் கையை உதறிக்கொண்டே அவள் தலைமுடியை கொத்தாக பிடித்திழுத்தவன் அவள் விழிகளுக்குள் ஊடுருவினான். அச்சம் விரவியிருந்த அவள் விழிகள் நொடியில் உறுதி கொள்ளவும் அதில் சரணின் கோபம் கரை கடந்தது. சட்டென அவளை விட்டவன், ச்ச பொன்னாடி நீ, என்னை பொறுத்தவரை நீ எல்லாம் மனுஷ ஜென்மத்திலேயே சேர்த்து இல்லை. உன்னை காதலிச்ச என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. ஏய், உன்னை காதலிச்சதை தவிர வேற என்ன பாவத்தடி நான் பண்ணேன்? இதுக்கே உன் அப்ப என்னை சொல்லி சொல்லி அடிச்சது போதலையா? உங்க ரத்த வெறி இன்னும் தீரலையா என்றவன் குரலில் இருந்த அழுத்தம் அவளை கலக்கமடைய செய்தது. பின்னே இன்றைய சரணின் நிலைக்கு அவன் கொண்டிருந்த காதல் மட்டுமே காரணம் என்பதை அவளும் மறுக்க முடியாதே. உன்னை பார்க்கும்போது உங்க அப்பனே பரவாயில்லடி, அவனாவது என்ன செய்ய போறாங்கிறத சொல்லிட்டு தான் என்னை அடிச்சான். ஆனா நீ சொல்லாம என்னை எழவே முடியாத மாதிரி அடிச்சிட்டல்ல என்றவனின் வலி கண்டவளின் விழிகளிலும் நீர் திரண்டு விட்டது. என் மாமால இருந்து என் அக்கா பொண்ணு வர எல்லாரும் என்ன அற்ப புழுவை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்கடி. ஏண்டி இப்படி பண்ற? உனக்கு என்ன தாண்டி வேணும்? அதையாவது சொல்லி தொலை. அன்னைக்கும் அழுத்தமா சாதிச்ச, இப்பவும் அப்படியே இருக்கிற. என்ன நடந்ததுன்னு வெளியே கேட்குறாங்கடி, சொல்லட்டுமா? நீ பண்ண அசிங்கத்தை சொல்லட்டுமா என்று அவள் தாடையை அழுத்தமாக பற்றியவன், சொல்லுடி சொல்லட்டுமா என்று உரும அவளிடம் அழுத்தமான மௌனம்.